வெல்கம் டு அம்மா சமையல் கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனலில் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்க ரெசிபி மஷ்ரூம் புலாவ். இந்த புலாவ் ரெசிபி பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி புலாவ் பண்ணுறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதான் திட்டத்தட்ட அது 4 கப் அளவு இருந்துச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி புலாவ் நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு 6 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு 10 பச்சை மிளகா. காரத்துக்கு பச்சை மிளகா தான், அதனால் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். பச்சை மிளகா லைட்டாக வதங்கினதும் ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், லைட்டாக வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா நம்ம சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போது பட்டாணி 1 கப் பட்டாணி நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் கேரட் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். பட்டாணி நான் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் காய் பீன்ஸ் இருந்தால் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் நல்லா நான் வாஷ் பண்ணி இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இன்றைக்கி இந்த புலாவ் செய்கிறதுக்கு தேங்காய் பாலும் தண்ணி ரெண்டுமே சேர்த்துக்க போகிறேன். இப்போ 4 கப் நான் அரிசி சேர்த்துருக்கேன்னா நான் 8 கப் அளவில் நான் தண்ணி ஊற்றணும். ஸோ 4 கப் தண்ணி 4 கப் தேங்காய் பால் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நான் ஊற்றிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மஷ்ரூமும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் இதுக்கு 4 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 4 கப் அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். ஒருவேளை தேங்காய் பால் 3 கப் தான் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு கிளாஸ் நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா கிளறிட்டு இதை இப்போ கொதிக்க விட போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக தெரியணும். அப்போ தான் புலாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல பாஸ்மதி ரைஸ், அதை நம்ம சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போ இதை லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப ஸ்பீடாக கிளறணும் அப்படின்னாக்கா அரிசி உடஞ்சிரும். அதனால் மெதுவாக அதை கிளறி விடுங்க. இப்போ உப்புலாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க. இது ஒரு 80% வேகிற வரைக்கும் நம்ம இப்படியே குக் பண்ண போகிறோம். விசில் எதுவும் போடக்கூடாது. இப்போ பாருங்கள், 80% நல்லா வெந்துடுச்சு. சாதம் நல்லா நீட்டாக விரையாக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அடியில் பிடிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் தம்லேயே நம்ம வைக்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மேலே ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றணும் அப்படின்னாக்கா புலாவோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் லிட் போட்டு இதை மூடிடலாம். இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் போல் இருக்கட்டும். அவ்வளோதான், 15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக இருக்குது. ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப கரண்டி விட்டு கிளற வேணாம். லைட்டாக ஓரத்தில் மட்டும் இப்படி கிளறி விடுங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த மாதிரி முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து போட்டுக்கோங்க, இல்லை எண்ணெயில் கூட வறுத்து போட்டுக்கலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த புலாவுக்கு சூப்பரான காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, அப்படி இல்லைன்னா எக் கிரேவி. இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இந்த புலாவ் ரெசிப்பியை இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா சமையல் கட்டு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.